ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. என்ன இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிருங்க. வேற யாரு? நான் தான். நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திட்டியடா பைத்தியக்காரன். உங்க தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான், இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. நீதானே கேட்ட? திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். குச்சமே இல்ல. இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். அடங்கொக்காலவனி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. நாங்க இல்ல, நான் இல்ல, நாம் தமிழர் இல்ல, வெளியேறிட்டோம். நாதி இருக்காடா உனக்கு. சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எப்பா இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு அந்த பாயா இருக்கணும்டா. வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளை நோக்கித்தான் எல்லோரும் சென்று சேர்வது வழக்கம். அதானே உலக வழக்கம். அல்ல, அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. என்ன சிரிச்சுட்டே சொல்றீங்க? நான் உட்பட யாரும் கட்டுத்தொகை கூட பெறவில்லை. என்ன இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிருங்க. வேற யாரு? நான் தான். ஆனாலும் இந்த களத்தை நோக்கி புதியவர்கள் 1000 பேருக்கு மேலாக வந்து இணைய வேண்டிய அவசியம் என்ன? தெரியுமா தெரியாதா? தெரியாது 1000 பேருக்கு மேலாக வந்து இணைய வேண்டிய அவசியம் என்ன? எங்க தளபதினா என்ன? எந்த படைக்கு தளபதி? சொரி சரங்கு படையா இல்ல எந்த படை? உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திட்டியடா பைத்தியக்காரன். உங்க தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான், இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. நீதானே கேட்ட? பைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. உன்னதானே சொன்ன கூப்பிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. தலைவன் இவன் தலைவனடா. தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழில். எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. எங்க வந்து நாங்கெல்லாம் சூறாவளி காத்துல சுண்டல் திங்கிறீங்களா? அடமலையில அவள் திங்கிறவங்க, கொற்றமலையில கொய்யா திங்கிறவங்க கொய்யாக்கலாம். என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்ப. தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு ஆண்டவன் மேல பழைய போட்டா அவர் என்னங்க செய்வாரு? அவர் ரொம்ப இன்னசென்ட்டுங்க. வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். நான் என் கடமையை தானே செஞ்சேன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திரள் நிதி திருடங்கடா. அயோக்கிய பலட நீ பார்த்த bloody nonsense. Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில இருக்கு. எப்படி? அப்படி. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில ஊச்சின்னு இருப்பான் போல. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார். ஒரு பொய் சொல்றார். என்னப்போ நான் என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. எதுக்கு என் பிள்ளைங்க, என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் இல்ல படிக்க. என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். குச்சமே இல்ல. நீ வாக்கு என்ன நீ எவடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். அடங்கொக்காலவனி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. என்னடா சிரிக்காத, எரிச்சல் வருது. பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் ஃப்ளைட் வாங்கி ஓட்ட போற. ஃப்ளைட் சொந்தமா ஃப்ளைட். குச்சமே இல்ல. பொறுக்கல.
இப்போ நான் சொந்தமாக விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? 2 பேரும் செக் பண்ணி பாருங்க, கையில 10 ரூபா கூட இருக்காது. யாருக்கு வைத்தியக்காரங்களா செத்து போங்கடா. கக்கியாச்சா என்ன வன்மம் போட்டு திருறேன். டேய் உங்களை எல்லாம் வர இருங்கடா. இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? சரி இல்லடா, நாங்கள் இல்லை, நான் இல்லை, நாம் தமிழர் இல்லை, வெளியேறிட்டோம். நாதி இருக்காடா அவனுக்கு. சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எப்பா இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு அந்த பாயா இருக்கணும்டா. இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? அப்ப விட்டு சொத்தா என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. உனக்கு என்ன? நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலிருந்து அங்கே எழுப்பியிருப்பேன், இப்ப இல்ல. நானே என் நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவாரு, நான் சொல்லுவேன்? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஓ மாநாடு 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர். 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது என்ன? என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அப்படி போய் கேளுங்க. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டுன்னு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்கேன்டா. என்னை தெரியாம எப்படி இருக்கும்? தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? சும்மா இது எல்லாமே மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன். பிரச்சனை இருக்கு. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்ப வரும்? எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்ல. ஒன்னே மேய்க்க சொல்ல பரதேசி பிக்காளி பல. ஒன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா. ஒரு லைக், நான் ஒரு சப்ஸ்கிரைப்னா